மகர ராசி மற்றும் மகர லக்ன அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அக்டோபர் மாதம் பொன்னான மாதமாக அமைஞ்சிருக்கு. நிறைய வைபவங்கள், நவராத்திரி, அமாவாசை, மாலியபட்ச அமாவாசை, தீபாவளி எல்லாம் தொடர்ந்து நிறைய வைபவங்கள். உங்களுக்கு எப்படி இருக்குது, இதில் எப்படி நம்ம ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்றது தெளிவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு மிக்சடான பலனில் இருக்குது. அந்த மிக்சடான பலனில் சில விஷயங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இருக்குது. சரி, அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹாப்பி தீபாவளி அண்ட் ஹாப்பி விஜயதசமி. விஜயதசமினாலே விடியல் தானே, அது உங்களுக்கும் தானே. சரி, நம்ம பார்க்கலாம். சரி, ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட் அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லாரையும் விட மகர ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய விஷயங்கள் சிலது இருக்குது. அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன், லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஏன்னா மகர ராசி அப்படின்றது பாதசனியில் தான் இருக்குது. 2ஆம் வீட்டில் சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கும்போது கொஞ்சம் இடைஞ்சல்கள் நிறையா நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஆனால் அந்த தொழில்னா நாட் ஒன்லி பிஸ்னஸ், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜாப், ஃபினான்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் எடுக்கும்போது பெரிய டென்ஷன் பார்த்துட்டு இருந்தீங்க. அந்த டென்ஷன்லாம் விடுபட்டு புது முயற்சி, புது டெக்னிக், அந்த டெக்னிக்ன்றது உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஏன் அந்த பிஸ்னஸ் நடக்கலை, ஏன் அந்த ப்ரமோஷன் கிடைக்கல, ஏன் உங்களுக்கு உண்டான மரியாதை கிடைக்கல, ஏன் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்றதெல்லாம் தெளிவுபடுத்தக்கூடிய மாதம் அக்டோபர் மாதம். எப்பயுமே நல்லா நடக்குதுன்றதை விட ஏன் நடக்கலைன்றதை விட அது எதனால நடக்கலைன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும் இல்லையா? அதுதாங்க இந்த மாதம். ஏன்னா சூரியன் உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கு சுக்கிரன் ஆட்சி பெற்று நிலையில் 12ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். 12க்கு அப்புறம் ஒரு லாபஸ்தானத்துக்கு சுக்கிரன் வந்துடுறார், அது ஒரு ப்ளஸ்ஸு. ஆனால் சுக்கிர வீட்டுக்கு சூரியன் வரார். அப்போ சூரியன் அப்படின்னா என்னங்க, நெகட்டிவை பேர்ன் பண்ணுறதே சூரியன் தானேங்க. அந்த சூரியன் உங்களுடைய தொழில் ஸ்தானத்துக்கு வரும்போது 20ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் அந்த சூரியனையே பார்க்கும்போது உங்களுடைய தடுமாற்றங்கள் என்னன்றது புரிய வைக்கிறது மட்டும் இல்லை, அதிலிருந்து வெளியில் வந்து பாசிட்டிவாக கை கொடுக்க பல கிரகங்கள் குரு உள்பட காத்துட்ருக்கு. ஸோ மகர ராசி மகர லக்ன அன்பர்களே, இந்த மாதம் உங்களுடைய ஆயுள் காலத்துக்கும் மறக்க முடியாத பல விஷயங்களை நெகட்டிவை சுட்டி காமிச்சு அந்த நெகட்டிவ்லேருந்து வெளியில் வந்து தத்தளிக்காமல் அது வெளியில் வரதுக்குண்டான வழியையும் கையையும் கொடுத்து வந்துட்டுவீங்க. அது வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அப்லிஃப்ட்மெண்ட் பன்மடங்கு. அப்போ இந்த மாதத்தை நான் என்னங்க சொல்கிறது, உங்களுக்கே தெரியும். ஸோ அப்போது ஃபினான்ஸ் ரீதியாக ரொம்ப நல்ல கரெக்ஷனும், நீங்கள் கேட்ட இடத்துலலாம் உங்களுக்கு அன்பும் அரவணைப்பும், உங்களுக்கு தெரியாததை புரிய வைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. இப்போ நீங்கள் குழந்தைங்களா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு போர்ஷன் புரியவே இல்லை, ஆனால் அந்த யூனிட் ரொம்ப முக்கியம். அந்த யூனிட்லேருந்து எப்படியும் 20 மார்க்ஸ் கொஷின் நிச்சயம் அப்படின்ட்டாங்க, ஆனால் அந்த யூனிட் ஒன்றுமே புரியல அப்படின்னா கூட இப்போ நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். இந்த அக்டோபர் மாதத்தில் என்னடா இதுவாக புரியாமல் இருந்துச்சு, இவ்வளோ ஈஸியாக இருக்கே அப்படின்றது உங்களுக்கே புரிய வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் போய் கேட்டாலும் என்னடா கண்ணா இதுவாக புரியல வா அப்படின்னு சொல்லி மிஸ் வந்து உங்களை கூப்பிட்டு இதை வந்து இப்படி சொல்லும்போதே ஓ இந்த ஸ்டெப்னால தான் புரியலை அப்படின்னு சொல்லி ஒரு குதூகலமாக ஆகி நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணி அந்த 20 மார்க்ஸ்க்கு 20 அவுட் ஆஃப் 20 கிடைக்கிற அளவுக்கு, அதோ 100 அவுட் ஆஃப் 100 கிடைக்கிற அளவுக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு அப்லிஃப்ட்மெண்ட். அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா 5ஆம் வீட்டில் குருங்க, சுக்கிரன் 12ஆம் தேதிக்கு அப்புறம் குருவை பார்க்குறார், குரு சுக்கிரனை பார்க்குறார். யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுறீங்களோ தயவு செஞ்சு இந்த அக்டோபர் மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு 9, 10ஆம் தேதி குரு வக்ரம் ஆனாலும் பயம் வேண்டாம். குழந்தை பாக்கியம்
கிடைக்கிறதுக்கு 99% சான்சஸ் இருக்கு. சுய ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க. கோச்சாரம்ன்றது அவ்வளோ அசால்ட்டாக விடக்கூடிய விஷயம் இல்லை. நமக்கு வேண்டியது ஒரு சின்ன ப்ளஸ் கிடைச்சா கூட ப்ளஸ் இல்லைங்களா? ஸோ அந்த அனுபவிக்கிற யோகத்தை குரு உங்களை பார்க்குறார். உங்களுடைய 5ஆம் வீட்லேயும் குரு இருக்கார். அப்போது நெக்ஸ்ட் லெவலில் அனுபவிக்கிற யோகம் உங்களுக்கு குழந்தைகள் உருவாகிறதுக்கு இந்த மாதம் அதிகமான சான்சஸ் உண்டு. அதே மாதிரி உங்களால் உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்க, கவர்மெண்ட்லேருந்து வர வேண்டிய பணம் வரவே இல்லை, உங்களுடைய பிஎஃப் ஈக்விட்டி இதெல்லாம் இழுபறியாகவே போயிட்டுருக்கு பல வருடங்களா அப்படின்னா கூட இப்போ சூரியன் அவ்வளவு பாசிட்டிவாக இருக்கிறதுனால நீங்கள் இப்போ தயவு செஞ்சு 17ஆம் தேதிக்கு பிறகு 20ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் போய் உங்களுடைய கவர்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் போய் பேசுனீங்க அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு வரக்கூடிய பணங்கள் பல ரூபத்தில் வந்துடும். அப்போ கவர்மெண்ட் சைட் பாசிட்டிவ். அது இது மட்டும் இல்லை, கவர்மெண்ட் வழியில் எதெல்லாம் தங்கு தடைகள் உங்களுக்கு இருந்துச்சோ அதை எல்லாம் இந்த மாதம் ஆஃப்டர் 20th உங்களுக்கு ஃபேவரபுளாக நடக்க இருக்கிறதுனால நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரமோஷன் கிடைக்கல, டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல, முடியாத ஒரு காட்டிலிருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த 20th மேலே நீங்கள் அப்ளை பண்ணும்போதோ அல்லது ஒரு ஃபோன் கால் பண்ணி சார் இப்படி இருக்குது சார் கொஞ்சம் பாருங்கள் சார் அப்படின்னு நீங்கள் சின்ன ரிக்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபோன் எடுத்துகிட்டு அப்போ உன்னதான்ப்பா நினச்சிட்டு இருந்தேன், உனக்கு கண்டிப்பாக இந்த தடவை நான் உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்றேன் அப்படின்னு பாசிட்டிவாக பண்ணிடுவாங்க. ஸோ கவர்மெண்ட் சம்மந்தமாக யாரெல்லாம் லைசன்ஸ் எடுக்கணும், எக்ஸ்ட்ரா எதுவாக இருந்தாலும், ஏன்னா உங்களுடைய 4ஆம் அதிபதி செவ்வாய்ங்க, அந்த செவ்வாய் உங்களுக்கு 7ல் போய் உட்கார்ந்து சூரியனும் பார்க்குறாரு. அப்போ கவர்மெண்ட் வழியில் நீங்கள் எல்லாமே சாதிச்சுக்கணும், மிஸ் பண்ணிடாதீங்க. ஆரோக்கியத்துலேயும் நல்லா இருக்குது, கொஞ்சம் ஸ்பீடு மட்டும் எடுப்பீங்க. ஸோ நிதானம்ன்ற ஒரு விஷயத்த கடைப்பிடிச்சிக்கோங்க. நீங்கள் இல்லத்தரசியாக இருந்தாலும் சரி, இப்போ நிறைய லக்ஸுரியான விஷயங்கள் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த லக்ஸுரி அப்படின்றது நீங்கள் ரசித்து ரொம்ப நாளாக ஆசைப்படக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம். அது சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நன்மைகள் நான் பலது உங்களுக்கு சொல்லிகிட்டே போகலாம். அப்போ மன சந்தோஷங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் சிலது எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல, அந்த எச்சரிக்கைன்ற பாகம் மட்டும் ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக கேளுங்க. என்னென்னா 7ல் செவ்வாய்னாலே கோபம், ஆத்திரம். அப்போது நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய பார்ட்னர், நீங்கள் லிவ்இன்ல இருந்தாலும் சரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருந்தாலும் சரி, ஜாபில் ஒரு பார்ட்னர் இல்லாமல் எந்த ஒரு காரியமே நடக்காது இல்லையா? உங்களுடைய கிளைண்ட்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் கோபதாபம் மட்டும் வேண்டாம். எதிர்த்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சின்ன ஒரு விஷயம் சொன்னால் கூட இப்போ எக்கச்சக்கமான கோபம் வரும். அந்த கோபம் வெஞ்சன்ஸாக மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா செவ்வாய் சூரியனை பார்க்குது. அப்போ உங்களுக்கே தெரியாமல் 2ல் சனி வேற வக்ரம் பெற்று அவருடைய 7ஆம் வீடான சூரியனை அவர் பார்க்கும்போது தேவையில்லாத வம்புகள் வர்றதுக்கு, இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் வழக்குகள் வர்றதுக்கு, நீ இப்படி பேசிட்டிய உன்னை பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு எதிரிகள் முளைச்சி தெளிஞ்சு எழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ எதிரிகளை வளர்த்துறாதீங்க. வார்த்தைகளால், உங்களுடைய கோபத்தினால், உங்களுடைய எரிச்சலினால், அதாவது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டயபெட்டிக்காக இருப்பீங்க, ஒரு ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும், இப்போ அதிகமான ப்ரெஷரை தூண்டி விட்டுருங்க. ஸோ அந்த இடத்துல மெடிசன்ஸை கரெக்டாக எடுங்க, வார்த்தைகளில் கேர்ஃபுல்லாக இருங்க, நிதானமாக இருங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா, பசியோடு இருக்கும்போது வார்த்தைகளை யூஸ் பண்ணிடாதீங்க. முதல்ல உங்கள் வயிறை நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா தூங்குங்க. அந்த எதிரிகள் அப்படின்ற சப்ஜெக்டை மட்டும் நீங்கள் ப்ரொடெக்டிவாக வச்சுக்கிட்டீங்கன்னா இட் வில் பி சம்திங்
எக்ஸ்ட்ராடினரி குட். ஏன்னா 3ஆம் வீட்டில் ராகுன்றதும் ப்ளஸ்ஸுங்க. ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா சனி சூரியனை பார்க்குறார், சூரியனை செவ்வாய் பார்க்குறார். ஸோ இந்த இடத்துல நான் சொல்கிறேன், இந்த ஜங்ஷனை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், அதில் பிரச்சனைக்குள்ளே மாட்டாமல் இருந்துருவீங்க. இதுக்கு நீங்கள் மெடிடேட் பண்ணணும், எதையும் நிதானமாக இருக்கணும், ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வார்த்தைகளை யூஸ் பண்ணணும், பிரெயினுக்கு எடுத்துகிட்டு போய் டிக்ளேர் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பீரியட் ரொம்ப பாசிட்டிவ். ஆனால் இதை பண்ணிங்கன்னா இந்த பீரியட் ரொம்ப 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 நெகட்டிவ். ஸோ இதுலேருந்து வர்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, துர்க்கை அம்மனுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். சுய ஜாதகத்தில் சர்ப்பதோஷம் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு இந்த மாதம் மாதிரி ஒரு மாதம் கிடைக்குமான்றது சந்தேகம்தான். ஏன்னா அடுத்த நவராத்திரி வராதா அப்படின்னா வரும். ஆனால் சூரியன் செவ்வாயினுடைய இந்த அமைப்பு கிடைக்குமா தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி முன்னோர்களுக்கு மாலியபட்ச அமாவாசை அன்னைக்கு நீங்கள் திதிகள் சார்த்தம் பண்ணுங்கள், மனசார வேண்டுதல் வைங்க. அண்ட் துர்க்கை அம்மனுடைய வழிபாடு எல்லா விஷயத்துலேருந்து உங்களை காப்பாற்றும். சரி, சந்திராஷ்டமத்தன்னைக்கு ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருங்க மகர ராசி மகர லக்ன அன்பர்கள். ஸோ இந்த தடவை உங்களுக்கு சந்திராஷ்டமம் 26ஆம் தேதி 9:45 காலையிலேருந்து 28ஆம் தேதி 10:11 சாயங்காலம் வரைக்கும் இருக்குது. அக்டோபர் 1ஆம் தேதியும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க, பாசிட்டிவான விஷயத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. மாத பலன் பார்க்குறனுடைய நிஜம் என்ன, அதில் எது காஷனாக இருக்கணும் அப்படின்றத பார்த்துட்டு அதில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்துருங்க. ஓகே, விஷ் யூ குட் லக்.